இதற்கு சர்க்கரை கொம்பட்டி, பிச்சுப்பழம், பிச்சுக்காய், நீர் முலாம்பழம் என்றும் சொல்லுவாங்க. ஆங்கில பெயர் வாட்டர்மெலன். தாவர பெயர், இந்த கொடியோட தாவர பெயர் சிட்ரலஸ் வல்காரிஸ் அப்படிங்கிறது தான் இதோட பொட்டானிக்கல் நேம், தாவர பெயர். இதோட பிறப்பிடம் ஆப்பிரிக்கா என்று கருதப்படுகிறது. இந்தியாவில் இமயம் முதல் குமரி வரை பல இடங்களில் இது சாகுபடி செய்யப்படுகின்றது. தர்பூசணி பழம் காயாக இருக்கும்பொழுது காய்கறியாக சமைத்தும் இதை சாப்பிட்றாங்க. பழம் பழுத்தா இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்கும். இதன் விதைகள் வறுத்தும் சாப்பிட்றாங்க. இது மணற்பாங்கான பகுதிகளில் தான் நன்கு வளர்கிறது. இதோட அந்த விதைக்கும் பருவமானது ஜனவரி, மார்ச், ஜூன், ஜூலை ஆகும். இந்த விதைகள் குழிகளில் ஊன்றப்பட்டு தான் சாகுபடி செய்யப்படுகிறது. இதோட வயது 120 நாட்கள். ஹெக்டேருக்கு 5.5 கிலோ விதை தேவைப்படுதுங்க. இது 2.5 மீட்டரு 0.9 மீட்டரு இடையில தான் இது ஊன்றப்படுகிறது. அறுவடை சமயத்தில் பழங்கள் சரியான முதிர்ச்சி அடைந்து இருக்கணும். அப்போ தான் அது நல்லா இருக்கும்.